குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். இறைவனின் திருநாமத்தை எப்போதும் ஜெபம் செய். அவரது திருப்புகழை இடைவிடாமல் பாடு. அத்துடன் சத்சங்கம் வேண்டும். அவ்வப்போது பக்தர்களையோ சாதுக்களையோ நாடி செல்ல வேண்டும். குடும்ப விவகாரங்களிலும் உலகியல் விஷயங்களிலும் இரவு பகலாக ஆழ்ந்து கிடந்தால் மனம் இறைவனிடம் செல்லாது. எனவே அவ்வப்போது தனிமையில் சென்று இறைவனை நினைப்பது மிகவும் இன்றியமையாதது. ஆரம்பத்தில் தனிமை வாழ்க்கையை பழகாவிட்டால் பிறகு மனத்தை இறைவனிடம் நிறுத்துவது மிகவும் கடினம். இளம் செடியாக இருக்கும்போது சுற்றி வேலை போட வேண்டும். இல்லாவிட்டால் ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும். மனத்திலோ மூலையிலோ காட்டிலோ தியானம் செய்ய வேண்டும். இறைவனே உண்மை, அதாவது நிலையானவர். மற்றவை அனைத்தும் உண்மை அல்லாதவை, அதாவது நிலையற்றவை என்று தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இவ்வாறு சிந்தித்து சிந்தித்து நிலையற்ற பொருட்களை மனத்திலிருந்து அகற்றிவிடு. எல்லா கடமைகளையும் செய், ஆனால் மனத்தை இறைவனிடம் வை. மனைவி, மக்கள், தாய், தந்தை எல்லோருடனும் சேர்ந்து வாழ். அவர்களுக்கு சேவை செய். அதே வேளையில் அவர்கள் உன்னுடையவர்கள் அல்ல என்பதை உள்ளத்தில் தெரிந்து வைத்துக்கொள். பணக்கார வீட்டு வேலைக்காரி அங்கே எல்லா வேலைகளையும் செய்கிறாள். ஆனால் அவளது மனம் கிராமத்தில் உள்ள தன் வீட்டையே சதா நினைத்து கொண்டிருக்கிறது. அவள் அந்த பணக்காரரின் குழந்தைகளை தன் குழந்தைகளைப் போலவே கவனிக்கிறாள். இருந்தாலும் அந்த குழந்தைகள் தன்னுடையவர்கள் அல்ல என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். ஆமை தண்ணீரில் எங்குமங்கும் தெரிகிறது. ஆனால் அதன் மனமெல்லாம் எங்கிருக்கும் தெரியுமா? தான் கரையில் இட்ட முட்டைகளின் மீது. அதுபோல் இல்லறத்தில் உனக்குரிய எல்லா கடமைகளையும் செய், ஆனால் மனத்தை இறைவனிடம் வை. இறைவனிடம் பக்தியை அடையாமல் இல்லறத்தில் ஈடுபட்டால் மேலும் மேலும் சிக்கலில் மாட்டிக்கொள்வாய். ஆபத்து, துன்பம், கவலை இவையெல்லாம் வந்து மோதும்போது மன உறுதியை இழப்பாய். அது மட்டுமல்ல, உலகியல் விஷயங்களில் மனம் செல்கின்ற அளவுக்கு பற்றும் அதிகரிக்கும். கைகளில் எண்ணெய் தடவி கொண்டு பலாப்பழத்தை வெட்ட வேண்டும். இல்லாவிட்டால் பிசின் கைகளில் ஒட்டிக்கொள்ளும். அதுபோல் பக்தி என்ற எண்ணெயை பூசிக்கொண்டு இல்லறத்தில் ஈடுபட வேண்டும். இந்த பக்தியை அடைவதற்கு தனிமை தேவை. வெண்ணெய் எடுக்க வேண்டுமானால் உறையிட்ட பாலை தனியிடத்தில் வைக்க வேண்டும். அசைத்து கொண்டிருந்தால் தயிர் தோயாது. பிறகு எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தயிரை கடைய வேண்டும். அப்போதுதான் வெண்ணெய் திரண்டு வரும்.